பரிசுத்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பாதரையாவனுடைய 2வது பாகத்தை பதிவு செய்யலாம்னு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு பட்டது. அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருந்தீங்க, கத்தோலிக்க விசுவாசத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்ததை குறித்து, ரட்சிக்கப்பட்டதை குறித்து. அதை பார்க்கும்பொழுது எங்கள் பெரியம்மா கூட இந்த விசுவாசத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட தியாலஜிக்கலாக பேசி சமாளிக்க முடியல. ஏன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் மரியம்மா அந்தோனியார் சவேரியார், மரியம்மா அந்தோனியார் சவேரியார், மற்ற எதையும் பற்றி அவங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கழுத்தையே அறுத்தாலும் நான் எங்கள் அம்மா விட்டு வரமாட்டேன், என்னைய தண்ணிக்குள்ளே முள்கடிக்கிறவங்கன்னு பார்க்குறியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த சுவிசேஷத்தை சொல்கிறதும் அப்படின்னு எனக்கு புரியலை. ஏன்னு கேட்டால் இது ஒரு பயங்கரமான ஒரு சித்தாந்தம். இந்த 4ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் சாதாரண சித்தாந்தம் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் யாராலே வரணும், அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்களாம் கத்தோலிக்க விசுவாசத்திலிருந்து வந்ததை குறித்து ரொம்ப சந்தோஷம். அதனால் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நம்ம போப்பையாவை குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன விஷயத்தை. அதுக்கப்புறம் இந்த 4ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 3ஆவதாக நம்ம மரியம்மாவை குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம பாதரையா ஒரு சில விஷயங்களை குறித்து, மரியம்மாவை குறித்து தான் சொல்லியிருக்காப்புல, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த 4 விஷயத்தை இந்த பதிவில் பார்ப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். எப்படி 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, அதே போல் இந்த 4ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் காலம் கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சீக்கிரமாக வரப்போகிறதுனாலையும், ஒரு நாள் நம்ம எல்லாரும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்க போகிறோம் அப்படிங்கிற பயத்தோடையும் பக்தியோடையும் நான் இந்த பதிவை உங்கள் இடத்துல பதிவிடுறேன். ஒரு எச்சரிப்பாகவும் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, அப்போ நம்ம நேராக இந்த வீடியோ பதிவுக்கு போவோம். முதலாவதாக போப்பையாவை குறித்து பார்ப்போம். அதாவது போப்பையா யாரியா அப்படின்னு நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா, அந்த 4ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பேதுருனுடைய வாரிசியா அப்படிம்பாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமையா, பேதுரு என்ன ஊழியம் செஞ்சாரோ அந்த ஊழியத்தை கைமாறி வந்துச்சா, இப்போ எங்கள் போப்பையா கையில் தான் அந்த ஊழியம் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் வேத வசனத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆதி திருச்சபையில் பேதுரு என்ன செஞ்சார் அப்படின்னு, இப்போ போப்பையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப கான்ட்ரோவர்சியாக இருக்கும். அவர் செஞ்சதுக்கும் இவர் செய்கிறதுக்கும் தலைகீழாக வித்தியாசமாக இருக்கும். அப்போ முதலாவது பேதுரு அந்த அப்போஸ்தலர்களுக்கு தலைமை தாங்கி வழி நடத்திட்டு போனவர். அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த எழுதப்பட்டிருக்கு அப்போஸ்தலர்கள் 6வது அதிகாரத்தில் இந்த 4வது வசனம் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்லுவார், அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அப்படி நடக்கும்போது அவர் சொல்லுவார், இங்கே பாருங்கப்பா, தேவையில்லாத வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறதுலையும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தடுத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சில்லறத்தனை தோட்ட வேலை பார்க்குறது, பந்தி விசாரணை செய்கிறது, இதெல்லாம் எங்கள் வேலை இல்லை, இது எங்கள் அழைப்பும் இல்லை. அதுக்கு வேறு யாராவது செய்யுங்க, நாங்கள் இதைத்தான் செய்யணும், இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இங்கே 31வது வசனத்தில் பாருங்களேன், அவர்கள் ஜெபம் பண்ணின போது, ஏன்னு கேட்டால் அவங்க எப்பொழுதும் உபவாசத்திலேயே ஜெபத்திலேயே இருக்கிறவங்க, எப்பொழுதும் வேத வசனத்தை போதிக்கிறவங்க. வேத வசனத்தை போதிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை அவர் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளை போதிக்கிறதா அவங்களுடைய வேலை, சுவிசேஷம் சொல்லணும். அப்போ அவர்கள் கூடியிருந்த இடம் ஜெபம் பண்ணின போது அசைந்தது. சரி, அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதாவது ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் குடும்பத்தை நல்லா பாருங்கள், என் குடும்பத்தில் என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளை, அதையெல்லாம் அவங்க செய்யலை. அவங்க அதிகபட்சமாக ஜெபம் அப்படின்னாலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, அதாவது விசேஷமாக ரட்சிக்கப்படுறதுக்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கிற வேலையில் தான் அவங்க இருந்தாங்க. அதோட அவங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்ததுனால சுவிசேஷத்தை தைரியமாக சொன்னாங்க. யாரு? ஆதி அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர்கள் தலைமை தாங்கி வந்த பேதுருனுடைய ஊழியம் இதுதான். அப்போ எப்பவும் அவங்க ஜெபம் பண்ணுகிறதுல, உபவாசிக்கிறதுல, ஆராதனை செய்யறதுல, இந்த வேத வசனங்களை எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா அதை தான் அவங்க செஞ்சாங்க. அதோட தைரியமா சுவிசேஷம் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், வேற ஒரு சத்தியம் இல்லை, பரலோகத்துக்கு போறதுக்கு அவரை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு தைரியமா யாரு? யூதர்கள்ட்டே சொன்னாங்க. அதோட புறஜாதிகள்ட்டையும் அதை தான் சொன்னாங்க. ஏன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாரு, பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பாருங்கப்பா, நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் நீங்க சீசராக்கணும், சீசராக்கி அவர்களை ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா வார்த்தைகளையும் அவங்க கீழ்ப்படியும்படி, அவங்க கை கொள்ளும்படி நீங்கள் செய்யணும்
அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த கட்டளையை செய்யணும் அப்படின்னா அவங்க அதிகமான ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இருந்தால் தான் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் அதிகமாக நிரப்பப்படுவாங்க. அப்போ தைரியமாக சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அது அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் பேதுரு செஞ்சது என்ன? இப்போ நம்ம பேதுருவின் வழியாக வந்த நம்ம வாரிசு போப்பையா செய்கிறது என்ன? பேதுரு ரவு பகலும் ஜனங்கள் ரசிக்கப்படணும்னு துவா செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் நம்ம போப்பையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னா அல்ஜீரியாவுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த சாத்தானிய அந்த கள்ள உபதேசக்காரங்களை கூட்டி கொண்டு வந்து வாட்டிகன் சர்ச்சில் விட்டு துவா செய்ய விட்டுருக்காப்புல. இது பார்த்தாதுன்னு எல்ஜிபிடி கம்யூனிட்டியெல்லாம் கூப்பிட்டு வாங்க அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் நடத்தியிருக்காப்புல. இதுதான் பேதுருவின் வாரிசு செய்கிற வேலையா? இல்லை பேதுரு என்ன செஞ்சிருக்காப்புல, உங்கள் போப்பையா என்ன செய்கிறாப்புல? இதை கேட்டோம் அப்படின்னா, டே எங்கள் போப்பையாவுக்கு மேலே உனக்கு இவ்வளவு வன்மம், உங்கள் போப்பையாவுக்கும் எங்களுக்கும் என்ன வாக்கியா தகராறா? இல்லை உங்கள் பாதரையாக்களுக்கும் எங்களுக்கும் என்ன வாக்கியா தகராறா? இல்லை வேத வசனத்தில் என்ன இருக்குது, உங்கள் போப்பையாக்கள் என்ன செய்கிறாங்க, வேத வசனத்தில் எப்படி புரட்டி அதை ட்விஸ்ட் பண்ணி எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு அந்த கத்தோலிக்க விசுவாசத்தை நம்ம பாதரையா சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தா அதிசயமாக இருக்குது. இதை சீரியஸாக பேசுனா என்ன வன்மம் பிடிச்சி பேசுறியான்னு கேட்பாங்க அப்படின்னு தான் சிரிச்சுக்கிட்டு பேசுகிறோம். சிரிச்சுக்கிட்டு பேசுனா என்ன காமெடி பண்ணுறியா நையாண்டி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி தான் பேசுறது? இல்லை உங்கள் போப்பையா மாதிரி கான்சியஸாக ஒரு மாதிரி அன்கான்சியஸாக ஒரு மாதிரி பேச சொல்கிறீங்களா? சரி, எது எப்படியோ தயவு செஞ்சு நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சீக்கிரமாக வரப்போகிறதுனால பிசாசானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால உங்களுக்கு சபைக்கு அப்படின்னு போனீங்க அப்படின்னா அந்த சபையில் ஆதி அப்போஸ்தல காலத்தில் இருந்த அந்த திருச்சபையில் இருந்த அதே விதமான உபதேசங்கள், அதே விதமான ஜபங்கள், அதே விதமான உபவாசங்கள், ஆராதனைகள் இல்லை அப்படின்னா அந்த சர்ச்சை விட்டு வேற எங்கே அது நடக்குதோ அங்கே ஓடிப்போங்க. இல்லை அப்படின்னா நீங்களும் அந்த வஞ்சகத்தில் மாட்டிக்கிறீங்க. கடைசியில் நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் பொழுது தான் எல்லாத்துக்கும் தெரிய போகுது. நம்ம போப்பையா என்ன அப்படின்னா பேதுரு என்ன செஞ்சாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தலைகீழ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செய்கிறாப்புல. என்ன அப்படின்னா நாங்கள் ஸ்கூல் கட்டுறோம், ஆஸ்பத்திரி கட்டுறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், இமிகிரண்ட்டெல்லாம் நாங்கள் வரவழைச்சி அவங்கள ஆசீர்வதிக்கிறோம், எல்ஜிபிடி ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இதையா பேதுரு செஞ்சாப்புல? கேட்டால் பேதுருவினுடைய வாரிசான். அதாவது எல்லாரும் சொல்கிறது போல் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தில் தான் வேற ஒரு சுவிசேஷம் எழுதப்பட்டு இயேசு கிறிஸ்துவ கடவுள் கிடையாது, அவர் சும்மா ஒரு மெசஞ்சர் தான் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த அந்த சித்தாந்தத்தை நம்பினவங்க இன்னைக்கு உலகத்தை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த 4ஆம் நூற்றாண்டுலேயே இந்த புனிதர்களுடைய வணக்கம், அப்புறம் தேர் இழுக்கிறது, புனிதர்கள்ட்ட ஜெபம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் 4ஆம் நூற்றாண்டில் தான் ஆரம்பிச்சுதான். அப்போ தான் நாங்கள் தான் இந்த வேத வசனங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும், மற்ற யாரும் விளக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அப்போவே நிறைய பேர் எச்சரிப்பு சொல்லியிருந்தாங்களாம், இது வேற ஒரு ட்ராக்கு, இது கிறிஸ்துவனுடைய ஊழியம் இல்லை அப்படின்னு எச்சரிப்பு கொடுத்துருந்தாங்களாம். ஆனால் நிறைய பேர் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லைங்க இது 1ஆம் நூற்றாண்டுலேயே ஆரம்பித்தது. ஏன்னு கேட்டால் 1ஆம் நூற்றாண்டில் கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் பாருங்க, பவுல் இங்கே சொல்லுவார், கலாத்திய சபையை பார்த்து, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை பிதாவாகிய தேவனை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் இவர் ஏகப்பட்ட விஷயங்களை சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திடீர்னு நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதே வரிசையில் தான் 4ஆம் நூற்றாண்டில் நாங்கள்லாம் மரியாதை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நான் யோசேப்பை சேர்ந்தவன் அப்படின்னு. நல்ல நேரம் அந்த நேரத்தில் பவுல் சொல்லியிருந்தாப்புல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் வேற எதையாவது வானத்திலிருந்து ஏதாவது தூதன் கேப்ரியல் வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேற ஏதாவது சுவிசேஷத்தை உங்களுக்கு சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு 1ஆம் நூற்றாண்டுலேயே பவுல் சபிச்சாப்ல. அவன் சபிக்கப்பட்ட வாழ்க்கை தான் அவன் வாழ்வான், சபிக்கப்பட்ட சாவு தான் அவன் சாவான் அப்படின்னு. இது சொன்னதுனால பிசாசானவனால ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னு கேட்டால் இல்லை அப்படின்னா பவுலை பற்றி ஒரு டினாமினேஷன், அப்புறம் பர்னபாவை பற்றி ஒரு டினாமினேஷன், அப்போலோவை பற்றி ஒரு டினாமினேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி கத்தோலிக்க விசுவாசத்தை 4ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தாங்களோ அதே போல் நல்ல நேரம் இவர் சொல்லிட்டாப்புல, இயேசு கிறிஸ்து விட்டு ஜெபிக்கிறத தவிர்த்து துவா செய்கிறத தவிர்த்து வேற கிடையாது அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதனால இல்லை அப்படின்னா பிசாசானவன் பவுலை வச்சு ஒரு டினாமினேஷன் ஆரம்பிச்சிருப்பான், அப்போலோவை வச்சு ஒரு டினாமினேஷன், அவங்களையெல்லாம் வச்சு நாங்கள்லாம் பவுலை சேர்ந்தவர்கள், நாங்கள் பேதுருவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு டினாமினேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஏற்கனவே ஒன்லி ஜீசஸ், யெகோவா விட்னஸ், செவன்த் டே சர்ச் அப்படின்னு என்னென்னமோ உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதுல இதுவும் பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். அப்ப பிசாசானவன் 1ஆம் நூற்றாண்டுலேயே வேற ஒரு சுவிசேஷத்தை சொல்லி அந்த ட்ராக்ல இருந்து மாற்றி விட
போராடி இருக்கான். ஆனால் பவுல் கெடுத்து விட்டாப்ல. ஆனால் 4ஆம் நூற்றாண்டில் அதே போல் செஞ்சுருக்கிறான். அப்புறம் 7ஆம் நூற்றாண்டில் முழுமையாக்கியிருக்கான் அந்த ட்ராக். அதுக்கப்புறம் ஒரு ட்ராக் வரலையாம். எதை? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். அதான் பாருங்களேன், 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தில் பார்த்தா இயேசு கிறிஸ்துவை அப்படியே மெசஞ்சர் ஆக்கிட்டு மரியம்மாவுக்குன்னு ஒரு சாப்டர் எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் மரியம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் ஹதீஸ்லாம் இருக்கான். அதையும் வர்ற நாட்களில் நம்ம பார்ப்போம். அதான் ட்ராக்கை மாற்றி விட்டுறணும். அதாவது 1ஆம் நூற்றாண்டில் என்ன அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்களோ அதை விட்டுட்டு 2ஆம் கட்டமானது எதுவோ அதை செய்ய வச்சிடணும். அதை செஞ்சுக்கிட்டு அதில் நாங்கள் ஆஸ்பத்திரியில் எப்படி உதவி செய்கிறோம், நாங்கள் பாருங்கள் படிப்பு கொடுக்குறோம், இங்கே பாருங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அதில் சந்தோஷப்பட்டுறது. ஏன் ஆத்ம ரட்சிப்புக்காக என்னையா செஞ்சீங்க? அதான் சுவிசேஷம் சொல்ல போன மதம் மாத்துறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால தான் நாங்கள் அதையெல்லாம் செய்யலை. ஆனால் அதைத்தானே பேதுரு செஞ்சாப்புல. முதல்ல சுவிசேஷம் தானே சொன்னாப்புல. சரீர பிரகாரமாக நன்மை செய்யறதெல்லாம் 2ஆம் கட்டம் தான். முதலாவது ஆத்ம ரட்சிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆத்மாவை நரகத்துக்கு அனுப்பிச்சுட்டு சரீரத்துக்கு நீங்க என்ன உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்க உயிரை காப்பாத்தினேன், படிக்க வச்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல ராஜா. இயேசுநாதர் பிரதானமா சொன்னது சுவிசேஷம் சொல்ல சொல்லி, அவங்கள சீசராக்க சொல்லி, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை அவங்கள கை கொள்ளும்படி செய்யறதுக்காக அதை சொன்னாரு. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல, போப்பையாக்களும் சரி பாதரையாக்களும் சரி. அப்ப ட்ராக் மாத்தி விட்டது 7ஆம் நூற்றாண்டுல கிடையாது. ஏன் 4ஆம் நூற்றாண்டுல மட்டும் இல்ல, 1ஆம் நூற்றாண்டுலயே ட்ராக் மாற்றப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அப்படிங்கும் பொழுது இப்போ பிசாசானவே ஜனங்களை வஞ்சிக்கிறதா பெரிய விஷயம். அதான் ஒன்லி ஜீசஸ்காரனை எழுப்பி விட்ருக்கான், செவன்த் டே சர்ச்சுக்காரனை எழுப்பி விட்ருக்கான், யெகோவா விட்னஸ்காரனை எழுப்பி விட்ருக்கான். அப்போ 4ஆம் நூற்றாண்டுலேருந்தே அன்னை மேரின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் 7ஆம் நூற்றாண்டுக்கு வந்தபோது அன்னை ஆயிஷா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன் 1ஆம் நூற்றாண்டுலதே தேவி 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 தியானால் அப்படின்னு ஏகப்பட்ட தேவிகள்லாம் அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ இந்த 1ஆம் நூற்றாண்டில் இந்த தேவியினுடைய வணக்கத்தை தான் அப்புறம் அன்னையாக மாறி இன்ன வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் பவுல் தியானால் தேவியை பற்றி ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லி கல்லை கொண்டு எரிஞ்சு கடற்கரைக்கு பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அதே போல் தான் அதுக்கப்புறம் எந்த அன்னையாவது எதாவது பற்றி பேசணும் அப்படின்னா நம்மளையும் கல்லை கொண்டு எறிகிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இல்லையா, அந்த தேவியும் கிடையாது, அந்த அன்னையும் கிடையாது, அதை விடுங்க, இயேசு தான் சாமி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் வழி அப்படின்னா அதுவும் எங்களுக்கு தெரியுமியா, இயேசுதான் வழி, ஆனால் அன்னை இல்லாமல் இயேசு வருவாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த 4ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள். இதை கேட்கும்போது உங்களுக்கு பயங்கர எரிச்சலாக தான் இருக்கும். தயவு செஞ்சு ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைபடுவார். உங்களுக்காக நானும் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். சரி, இப்போ நேராக நம்ம மரியம்மா கிட்ட போவோம். நல்லா கவனிங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருங்க மூவரை தவிர மற்ற யாருமே ஆம்னி பிரசன்ட் கிடையாது. மற்ற யாருக்குமே எங்கும் நிறைந்த பண்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் அவங்க ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது அன்னை மரியம்மாளாக இருந்தாலும், அந்தோனியாராக இருந்தாலும் சரி, சவேரியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம செய்கிற துவாவையெல்லாம் அவங்க கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க மறித்து அவங்க பரதீசில் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கும் இப்போ எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஐயா சாமி அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க இறந்து பரலோகத்தில் இருக்கும் பொழுது நம்ம செய்கிற துவா நம்ம தலைக்கு மேலே கூட இந்த கூரையை கூட பிச்சுக்கிட்டு போகாது. அதனால புனிதர்கள்கிட்ட, அன்னை மரியாக்கிட்ட இதெல்லாம் ஜெபம் பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரே நேரத்தில் அவரால் இருக்க முடியும். அவங்க பேசுகிறத தனித்தனியாக கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னு கேட்டால் அவர் எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு, அதனால அவர் கேட்பார். பிதா கிட்ட ஜெபம் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால், அதனால அவர் எல்லார் இடத்துலையும் இருக்க முடியும், அவர் கேட்பார். ஆனால் அந்தோனியாரோ சவேரியாரோ இல்லை மற்ற எந்த புனிதர்களோ இல்லை மரியம்மாவோ அவங்க ஆம்னி பிரசன்ட் கிடையாது. அதனால ஒரு ஆளுடைய ஜெபத்தை கூட அவங்க கேட்க முடியாத நிலைமையில எட்டாத தூரத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட தடவை நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் அன்னை மரியாதை பற்றி தவறாக இழிவாக பேசாதரா அப்படிங்கிறாங்க. சரி, முதலாவது இந்த அன்னை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். மரியம்மா யாருக்கு அன்னை? முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னை. சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னை அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரியம்மாவை என்ன சொல்லியிருக்கணும்? அன்னை அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அம்மாவே அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா தாயே அப்படின்னு சொல்லியிருக்கணும். நல்லா கவனிங்க, வேதாகமத்தில் 3 இடத்துல இயேசு கிறிஸ்து மரியம்மாவோட பேசியிருக்காப்புல. அதாவது 12 வயசாக இருக்கும் பொழுது, அதாவது ரெக்கார்டு 3 இடத்துல தான் அவங்க பேசுனது ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது லூக்கா புஸ்தகம் 2ஆவது அதிகாரத்துக்கு போவோம்.
தேவாலயத்துக்கு போகும்போது அவர் காணாமல் போயிடுவார். அப்புறம் ரொம்ப நேரமாக தேடி கடைசியில் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஒரு இடத்துல அவர் தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்புறம் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை குறித்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்போ மரியம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரை பார்த்து, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்த? இதோ நானும் உங்கள் அப்பாவும் உன்னை இவ்வளவு நேரம் தேடினோமே, நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து மரியம்மாவை பார்த்து, ஐயோ அம்மா, என்னம்மா, மன்னிச்சிருங்கம்மா, நான் இப்படி செய்ய மாட்டேம்மா அப்படிலாம் சொல்ல கிடையாது. அவர் அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அந்த இடத்துல மேரியை பார்த்து சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஏன் என்னை தேடுனீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா அப்படின்னு கேட்பாரு. இந்த இடத்துல கூட முதலாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து அவரை அம்மான்னு கூட இந்த இடத்துல சொல்ல கிடையாது. அதுக்கடுத்து ரெண்டாவதாக ஒரு கன்வர்சேஷன் நடக்குது இயேசு கிறிஸ்துவுக்கும் மரியாளுக்கும். அது எங்கே அப்படின்னா, யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே கல்யாணத்துக்கு போனால் சொந்தக்காரங்க கல்யாணம். அப்போ அந்த நேரத்தில் அங்கே திராட்சை ரசம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களையும் கூட்டிகிட்டு வந்திருப்பார். சீசர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். என்கிட்ட எல்லாத்துக்குமே இல்லை, திராட்சை ரசம் குறைவாகி போச்சு. அப்போ அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து, என்னம்மா எப்படிம்மா இருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன், நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் அப்பா நல்லா இருக்காரா அப்படிலாம் கேட்காம அந்த நேரத்தில், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இங்கே கூட அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, 2வது கன்வர்சேஷன், அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து உபயோகிக்கலை. லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு 20, 20, 21. அப்போ ஜனங்கள்கிட்ட அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அவரை பார்க்க வராங்க. ஆனால் ஜனங்கள் கூட்டமாக இருந்ததுனால அவர்கிட்ட போக முடியல. அப்போ அதை பார்த்த சீசர்கள் அவருடைய அம்மாவையும் பார்த்துட்டு அவருடைய சகோதரரையும் பார்த்துட்டு, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவும் உன்னுடைய சகோதரர்களும் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உடனே ஓடி போய் எங்கள் அம்மா எங்கே, என் சகோதரர்கள் எங்கே அப்படிலாம் போய் தேடாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் மார்க்கு 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 33வது வசனம் பாருங்கள். இதில் கொஞ்சம் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை பார்க்கும்படி சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரரும் உங்களுடைய தாயாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் அதை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என் தாயார் யார், என்னுடைய சகோதரர் யார் அப்படின்னு சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்தவர்களை பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி, கடவுளுடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் அவனே எனக்கு சகோதரியும் அவளே எனக்கு தாயுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல. இதே விஷயம் மத்தேயு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதையும் பார்ப்போம். 12வது அதிகாரம் 48வது வசனம். இதே சம்பவம் தான் இங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த 3 இடத்துலையுமே தன்னை மரியாதை தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்ல கிடையாது. அதனால் மரியம்மாவை அன்னை மரியா அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த 3 கன்வர்சேஷன்லையும் இந்த 3 சம்பாஷணையிலையும் மரியம்மாவை பார்த்து அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லலை. ஒருவேளை சொல்லியிருந்தா போச்சு, அதை ஒரு டினாமினேஷனாகவே மாற்றிருப்பாங்க. அன்னைக்கு அதை ஒரு மிகப்பெரிய சத்தியமாக உபதேசமாகவே மாற்றிருப்பாங்க. நல்ல நேரம் இயேசு கிறிஸ்து அதை செய்யாதது ரொம்ப இது கத்தோலிக்க பைபிள்லையும் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. இதே மாதிரி விஷயத்தை லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துலையும் ஒரு வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கு. அதையும் பார்ப்போம். இதில் 27வது வசனம் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பார். உபதேசம் பண்ணும்பொழுது திடீர்னு ஒரு ஸ்திரீ அவரை பார்த்து, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லியிருக்கு. அதை பார்த்ததுமே இயேசு கிறிஸ்து, ஆமாம், என்னுடைய தாயை பற்றி என்ன நினைச்சிங்க, அன்னை மேரி தேவதூதர்களே வாழ்த்துன ஒரு ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதனால நீ சொல்றது சரிதான் அப்படிலாம் அங்கே சொல்ல கிடையாது. அங்கே என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை நீ சொல்கிறது அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அந்த மரியம்மாவை விட, என்னை பெற்றவளை விட, என்னை சுமந்த கர்ப்பத்தை விட பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இயேசு கிறிஸ்து. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய சித்தத்தை ஒரு மனுஷன் செய்தான் அப்படின்னா
இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியம்மா கூட பாக்கியம் உள்ளவன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த கத்தோலிக்கர் பாதர்களும் சரி, இந்த கத்தோலிக்கர்களும் செய்கிறது எப்பேற்பட்ட மாயமான ஒரு விஷயமா, இல்லை அறியாமையில் செய்கிறாங்களா என்னன்னு புரியலை. அதாவது மரியம்மாவுக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்குறோம், அவங்கள மதிக்கிறோம், யாரும் அவங்கள சபிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர் இந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கருவறை தேவை. அதனால கடவுளை ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாரு. அந்த பெண்ணு மேரி அம்மாவே இருந்தாங்க. அதனால தேவதூதர்கள் வந்து வாழ்க அப்படின்னு சொன்னாங்க. மற்றவர்கள் நீங்கள்லாம் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னாங்க, போட்டுனாங்க, எல்லாரும் செஞ்சாங்க, நியாயம்தான். ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அந்த அம்மாவோட பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இப்போ இதை என்ன இந்த கத்தோலிக்கர்கள், இந்த பாதர்களும், இந்த போப்பையாக்களும், இந்த 4ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகளும் என்ன முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. அதனால நம்ம ஏதோ அந்த கத்தோலிக்க விசுவாசத்தை எதிர்க்கிறதுனால இவங்க மரியம்மாவுக்கு நாமெல்லாம் விரோதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. நாங்கள் கள்ள உபதேசத்துக்கு மாய்மாலத்துக்கு தான் நாங்கள் விரோதிகள். நாங்கள் மரியம்மாவுக்கு விரோதியோ இல்லை யோசேப்புக்கு விரோதியெல்லாம் கிடையாது. சரி, நம்ம பாதிரையா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்புல, அதை நம்ம சொல்லலாம்னு நினச்சா நினைக்கிறேன் டைமு அதிகமாகிருச்சு அப்படின்னு. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பாதிரையா சொன்ன ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியமானது, அதை கண்டிப்பாக நம்ம சொல்லித்தான் ஆகணும். சரி, எது எப்படியோ என்னை ஆசீர்வதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கமெண்டில் நிறைய பேருக்கு என்னால் பதில் கொடுக்க முடியல. இதை விட எனக்காக ஜெபிக்கிற உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜெபத்தினாலே கிருபைகள் பெருகும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறவன். அதனால அதிகபட்சமாக நான் மற்றவர்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறவன். நான் யார்கிட்டையும் புனிதர்கள்ட்ட எல்லாம் போய் ஜெபிக்கிறதெல்லாம் கிடையாது. உயிரோடு இருக்கவங்ககிட்ட என்னுடைய விஷயத்தை சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட விஷயத்தை சொல்லுவேன், அவ்வளோதான். சரி, அப்படி இருக்கும் பொழுது கத்தோலிக்கர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தோலிக்கர்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடுத்த வீடியோவில் நம்ம பாதிரையாவினுடைய வீடியோவில் நம்ம சந்திப்போம்.